கர்த்தர் நல்ல எவ்வளோ சினிமா பார்த்துக்கிறீங்க, எவ்வளோ நாடகம் பார்த்துக்கிறீங்க இல்லையா? கூட பிறந்த சகோதர சகோதரி எல்லாம் எது இருக்கிற வரைக்கும் மதிப்பாங்க உன்ன? துட்டு இல்லையா? மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அப்ப மணி ரொம்ப முக்கியமானது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு நீதிமொழிகள்ல இருக்குது. இல்லையா? பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறு. வேறு இல்லை, வேறு வேறு மரத்துல வருது, வேறு செடியில வருது, அதான் ஆணி அஸ்திபாரம். பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறு அஸ்திபாரம். பட் பணம்ன்றது எல்லாத்துக்கும் உதவும் சார். அதனால பணத்தை நல்லா சம்பாதி. பக்கத்துல சொல்ல, பணத்தை நல்லா சம்பாதி. எப்படி எல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், சம்பாதி. எந்த வழியிலெல்லாம், அதாவது குறுக்கு வழியில இல்லை, நல்ல வழியில சம்பாதிக்கிற பணம் நல்லா ஓடு, ஒலை, நல்லா சம்பாதி, நல்லா சேர்த்து வை. பணம் எல்லாத்துக்கும் தான் உதவும். பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பணம் பத்தம் செய்யும். நீ கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், நகை வாங்கலாம், துணி வாங்கலாம், மணி வாங்கலாம், எல்லாத்தையும் வாங்கலாம். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். நீதிமொழிகள்ல தெளிவா சாலமோன் எழுதியிருக்கிறார். என்னது? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், நல்லது. பணத்தை சேகரி, சம்பாதி, சேர்த்து வை. அதை நான் வானானே சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு போதித்த பாஸ்டர் என்னத்தமா சொல்லிட்டாரு, பணம் எதுக்கு சேர்க்குற, எதுக்கு வேலைக்கு போற, எதுக்கு சம்பாதிக்கிற, எதுக்கு பணம், அதெல்லாம் இந்த பூமிக்குரியது, நீ செத்தினா அதெல்லாம் எங்க எடுத்துன்னு போற, என்ன பண்ண போற, அதெல்லாம் வானா. அம்பத்தூர்ல பெரிய இடம் வாங்க வந்தது எனக்கு. வானா, என்னத்துக்கு, நம்ம தான் பரலோகம் போறோமேன்னு விட்டேன். அப்படிதான் சொன்னாங்க எனக்கு போதிச்சுவராரு தான். இந்த பூமியில இடம்லாம் எதுக்கு வாங்குற, நம்ம பரலோக வாசி. யாரு? பரலோக வாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நான் என் தேசம், என் ஊரு, என் இடம் இங்க இல்ல, நாம பரலோகத்துல போறோம். 80 வயசு 70 வயசுல முடிய போகுது வாழ்க்கை. என்னத்துக்கு சேர்க்கிற, என்னத்துக்கு இடத்த வாங்குற, என்னத்துக்கு வீடு மேல வீடு கட்டுற, அப்படிலாம் சொல்லி என்ன எதுவுமே வானான்னு சொல்லி வருத்தம். அல்லேலூயா. எங்க ஒய்ஃபு கழுத்துல இருக்கிற தாலிகரை போய் கேட்டு மரியாதை கேட்டு, நான் முக்கியமா தாலிகரை முக்கியமா கேட்டேன். என்னங்க அப்படி சொல்றீங்க, தாலிகரை கைட்டு நான் தான் உயிரோட இருக்கிறேன்னு, அது என்னத்துக்கு, பிசாசு உன் கழுத்துல தொங்கி நிற்குதுன்னு. அந்த மாதிரி ஒரு சர்ச்சில் போய் சேர்ந்துட்டேன் நான். சிபிஎம்ன்ற மாதிரி ஒரு சர்ச்சில் தாலி கயிறுலாம் கழுத்துல இருக்கக்கூடாது, அது ஒரு பிசாசை கட்டி வச்சுக்கிற பாருண்ணா. கையில ஒரு மோதிரம், கையில என்ன பிசாசை போட்டுக்கிறேன்னா, காதுல கமல் பண்ணா பிசாசு காதில் தொங்குது அப்படின்னா. அல்லேலூயா. கருப்பு சட்டை போட்டு போனா என்ன பிசாசை போட்டுன்னு வந்துட்டான். ஒயிட் அண்ட் ஒயிட் நான் போன சர்ச்சு, மிஸ் இருக்கக்கூடாது, ஷார்ட் கட்டிங் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கணும். அந்த மாதிரி சர்ச்சு ஒரு நாள் கருப்பு ட்ரெஸ் போட்டு சட்டை போட்டுன்னு போயிட்டேன். பிசாசு மாதிரி வந்துக்கிறான் பாரு கருப்பா அப்படின்னு. அமெரிக்கா அதிபரே கருப்பு கோட்டில் தாங்கிறான். அவன் வல்லரசு நாடாகுது, அவன் கருப்பு கோட்டா போட்டுனுக்கிறான் அமெரிக்கால. அவன் நாடு எப்படி இது, வல்லரசு நாடாகுது. நம்ம ஒரு சட்டை போட்டா பிசாசை போட்டுன்னு வந்துட்டான், மோதிரம் போட்டா தங்கம் பிசாசுன்னா, பிசாசை கைட்டி உண்டியில போடணும். உண்மையில நிறைய பேர் செயின் மோதிரம் எல்லாம் போட நான் அப்படியே பார்ப்பேன், என்னடா அது எல்லாம் பிசாசு கைட்டின, நம்ம கழுத்துல காதுல இருந்தா பிசாசான், கைட்டி உண்டியில போட்டா அப்ப அது உண்டியிலங்கிற பிசாசு. நான் அப்படியே நினைச்சேன் பாரு. உண்மையிலேயே எங்க ஒய்ஃப் கிட்ட சண்டையா போட்டு தாலி கயிறை கைட்டினாங்க. இன்னைக்கு எங்க ஒய்ஃப் ஒன்னு சொல்லுவாங்க, பாத்தியா அன்னைக்கு இடம் வாங்க போனா வானான்னு, சொத்து நகை வாங்கலான்னா வானான்னு, என் கழுத்துல இருக்கிற தாலியெல்லாம் எடுத்த, இப்ப பாத்தியா இப்பதான் சொன்னேன். இப்பதான் பைபிள், அதுதான் பைபிள் படிக்கணும் நம்ம, பைபிள் அதான். அதுக்கப்புறம் தான் பொண்ணும் தங்கமும் வெள்ளியும் கர்த்தருடையது, பொன் விளைகிற உலகத்தை உண்டாக்கும் போது பொன் விளைகிற பூமியும் சேர்த்து உண்டாக்குனாராம். ஆதி ஆகமத்தை அப்பதான் திருப்பி மூளை வந்து அறிவு வந்து திருப்பி போய் பைபிள் ஆதி ஆகமத்துல இருந்து படிக்கும் போது தான் சொல்லுது எல்லாத்தையும் உண்டாக்குனாராம். கூடவே எதை சேர்த்து உண்டாக்குனாராம், பொன் விளைகிற பூமியா உண்டாக்கி அது நல்லதுன்னு கண்டாராம். அப்பதான் அறிவு வந்தது. அம்மா கடவுளை அவரே சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்றார். அப்ப அது அவருக்கு சித்தமானவனுக்கு கொடுக்குறான்றார். அப்ப பாரு, கடவுளே இப்படி இருக்கும் போது யாரோ போதனைக்கு சொல்ற போதனைகள் அந்த பிரசங்களை கேட்டு எடா கூடமா நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம். அப்படிதான் வாழ ஆரம்பிச்சிட்டோம். இல்லையா? கண்ணாடி போட்டுன்னு போனேன், வெயில் அடிக்குதுன்னு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுன்னு போனேன் சர்ச்சி. உடனே அங்க வாட்ச்மேன் கூட என்னன்றது, என்ன சார் பிசாச முகத்துல போட்டுன்னு வந்துக்கிறாரு. வெயில் பளிச்சுன்னு அடிக்குதுன்னு கண்ணாடி கூலிங்கா ஒரு கண்ணாடி போட்டு அந்த பிசாசை போட்டு, என்ன ஸ்டைல் உனக்கு, என்ன ஸ்டைல் கெடுக்குது கேடு, என்ன ஸ்டைல், பிசாசு உன்னை பெருமையா ஆக்குறான் பாரு. ஆடா இப்போ வெயிலுக்கு போட்டுன்னு வந்த கண்ணாடியை செக்யூரிட்டியே கேட்கறான். அப்பதான் யோசனை பண்ணேன், ஐயோ சத்தியத்தை அறியாத ஜனங்களா இருக்குது. எதை பிசாசுன்னே சொல்ல மாட்டேன், கண்ணாடியெல்லாம் பிசாசு, ஆனா உள்ளகிற துர்குணத்தை அதை பிசாசுன்னே சொல்ல மாட்டேன். அல்லேலூயா.
ஆண்டவர் சொன்னாரு, நீ எதை சாப்பிட்டாலும் அது உனக்கு தீட்டு இல்லடா, நீ எதை சாப்பிட்டாலும் அது சாப்பிட்டு ஜீரணமாயி மறுநாள் அன்லோட் ஆயிடுது, அது அன்லோட் ஆயிடுது, அது பிரச்சனை இல்லடா. ஆனா உள்ளேந்து வருது பார், மனசுல இருந்து ஒருத்தனை திட்டுற, ஒருத்தனை வெறியோட பாக்குற, ஒருத்தனை கோபமா ஒரு மாதிரி பேசுற, பொறாம வன்கண், இதெல்லாம் உள்ள இருந்து வந்து பேசுது பாரு வாயே, அதுதான்டா தீட்டு அப்படின்னு. தீட்டுன்றது நீ சாப்பிடுறது ஒன்றும் தீட்டு கிடையாது, உன் மனசுக்குள்ள இருந்து வந்து அது வாய் வழியா அந்த சொல்லுவாங்கல்ல, மனசுல இருக்கிறதான் மனசுல இல்லைன்னா நீ பேசியிருப்பியா, அப்படி சொல்லியிருப்பியா அப்படின்ற. ஆனா மனசுல இருக்கிறதான் வாயில வருது. அகத்தின் அழகு மூஞ்சில தெரியுது இல்லையா? அவன் கோபமாகறானா சந்தோஷமாகறானான்னு எங்க எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? அகத்தின் அழகு முகத்தை தெரியும். உள்ள கொதிச்சா மேல அப்படி உள்ள மகிழ்ச்சியா இருந்தா வாங்க நல்லா இருக்கீங்களா நம்மா அல்ல இல்லையா? அப்ப அதனாலதான் பாருங்க, கடவுள் ரொம்ப ஒரு நல்ல தேவன் அவர். அதனாலதான் அவர் நம்மளை படைச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்கிறார். எப்படிப்பட்ட தேவன்! அவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அவரை முன்ன வைக்கணும், தாய்க்கு மேல அவரை வைக்கணும், தகப்பனுக்கு மேல அவரை வைக்கணும், கணவனுக்கு மேல அவரை வைக்கணும், மனைவிக்கு மேல அவரை வைக்கணும், பிள்ளைகளுக்கு மேல அவரை வைக்கணும். அப்ப இதெல்லாம் நான் பாதிக்கப்பட்டேன் பாரு, ஒரு இடத்துலயும் பாதிக்கப்பட்டேன். என் மனைவியால பாதிக்கப்பட்டேன், என் குழந்தைங்களால பாதிக்கப்பட்டேன், என் பையனால பாதிக்கப்பட்டேன். ஸ்ட்ரெச்சர்ல பாடிக்கு எடுத்துன்னு போன டாக்டர் சொல்லும் போது அவ்வளவுதான் ஆண் வர்க்கமே போயிடுச்சுடான்னு நினைச்சுனேன். யோசனை பண்ணி பாருங்க என் நிலைமையா. அப்ப யோசனை பண்ண, ஸ்ட்ரெச்சர்ல ஓரமா போட்டு பாடி டாக்டர் சொல்றாரு, என்ன லேட்டா வரீங்க, போயிட்டாரு எடுத்துன்னு போங்க. அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்கா அப்படியே கிட்ட போய் அப்படியே கைய வச்சேன் பாடியில. இப்போதான் மூச்சு வருது பாரு. அவரு அப்படியே உள்ள கொடுத்தாலும் அடிச்சுக்கல. கூப்பிட்டவனா டாக்டரே மிரண்டு போய் வந்து பாக்குறான். ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டரை திட்டுறான், உசுறு உயிருக்கு என்ன பண்ணுகிறீங்க நீங்க பார்க்காம. அப்பதான் உயிரே வந்துக்குது. இல்லையா? தேவன் செய்த அற்புதங்கள். அப்பதான் தேவனுக்கு மேல வேற ஒன்றும் கிடையாது. தேவனை புடிச்சா பொண்டாட்டி நல்லா இருக்கும், தேவனை புடிச்சா குழந்தை நல்லா இருக்கும், தேவனை புடிச்சா குடும்பம் நல்லா இருக்கும். அப்ப எங்க பிடிக்கணுமோ யாரை பிடிக்கணுமோ அவங்க பிடிக்கிறவங்களை புடிச்சா எல்லாமே நல்லா இருக்கும். அல்லேலூயா அப்படின்றது. அதனாலதான் அந்த வசனம் எல்லாம் ஏன் பைபிள் ஆண்டவர் தனக்கு பின்னால வர ஜனங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்னன்னா, நீ அப்பாவையே நேசினாக்கா ஒரு நாள் அப்பா போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுவ, யாருக்கு வருவ? கணவரையே நேசினா கணவர் போயிட்டானே இப்ப யாரை தேடுவ? மனைவியே நேசினா மனைவி போயிட்டா இப்ப யாரை தேடுவ? பிள்ளைங்களே நேசினா அதுவே உன்னை வெறுத்துட்டு போற அளவுக்கு ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவேன்? இவ்வளோ நம்பினேன், இது நம்மளுக்கு சோறு போட நினைச்சேன், கஞ்சி ஊத்த நினைச்சேன், கட்டி வயசான காலத்துல காப்பாத்த நினைச்சேன், வந்தது ஒண்ணு ராட்சாசி. அதே ராட்சாசியா நான் அது கூட போயிடுச்சு. இது யோசனை பண்ணி அப்ப நம்ம நினைச்சது எல்லாம் தலைகீழ மாறும். நம்ம நினைச்சது யோசிச்சது நம்ம மலை போல நம்புனது எல்லாமே மாறி. அப்ப கடவுள்கிட்ட அழுது, ஆண்டவரே என் பையன் காப்பாத்துல, என் பொண்ணு காப்பாத்துல, என் கணவர் விட்டாரு, என் மனைவி போயிடுச்சு, இதெல்லாம் சொல்லி அழுது புலம்பி ஆண்டவர்கிட்ட தான் நிற்போம். அப்ப முதல்ல ஆண்டவர்கிட்ட பிடிச்சா, ஆண்டவரே எங்க ஒய்ஃபை நல்லா பாத்துங்க, என் குழந்தைங்களை பாத்துங்க, எங்க இல்லத்தின் தலைவர் நீதான், என் உள்ளத்தின் தலைவரும் நீதான், எனக்கு எல்லாமே நீதான் அப்படின்னு அந்த பாட்டு கூட இப்ப பாடணும். எல்லாமே சுவே எனக்கு எல்லாமே சுவே, தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே. எல்லாம் தொல்லைதான். பாட்டுல கூட தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய கண்ணீரு, அது எல்லாம் ஏன் அந்த காலத்துல அந்த பாட்டெல்லாம் பாடினாங்கன்னு யோசனை பண்ண. படாத பாடெல்லாம் பட்டுக்கிறாங்க. நம்பினா தவ இருந்து பெத்தான்பா, என்னையே எட்டி வச்சுக்குது, இது என்னையே சட்டை பிடிக்குது, இது என்னையே மதியாம பேசுது அப்படின்னு. அவ்வளவுதான். மழை போல நம்பின பையன் இடகடமா பண்றான், மழை போல நம்ம பொண்ணு இடகடமா பண்ணி ஓடி போயிடுச்சு. அல்லேலூயா. அழுகுறாங்க, பெற்றோர்கள் அழுகுறாங்க. என்ன அந்த பொண்ணை நம்புனப்பா, கஷ்டப்பட்டு படிக்க வச்சான்ப்பா, இந்த பையன் கூட ஓடி போயிடுச்சு, இந்த பையன் இந்த பொண்ணு கூட ஓடி போயிடுச்சு. அதெல்லாம் நம்ம மழை போல நம்பினெல்லாம் மாறி போயிடுச்சு. காரணம், நாம கர்த்தரை நேசிக்கல, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதனாலதான் இந்த கொலாப்சைடு எல்லாம் வருது, இந்த கொலைப்படி எல்லாம் வருது, இந்த பெரிய பெரிய மாற்றங்கள் தொல்லை எல்லாம் எதுக்கு வருதுன்னா கடவுளை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. இனிமேலாவது கொடுங்கன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இந்த பார் நீ எல்லாத்தையும் வெறுக்காம என்ன ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நீ எனக்கு சீஷன் கிடையாது. நீ ஆஸ்பத்திரிய வந்து டாக்டரை பார்த்து எவ்வளவு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அந்த மருந்து மாத்திரை நீ போடலன்னா பயன் இல்லை. அது போல நீ என்ன பின்னால என் பின்னால வர, நானும் கிறிஸ்டிங்க சர்ச்சுக்கு போறேன் விசுவாசின்னு சொல்ற பிரயோஜனம் இல்லை. என்ன நேசிக்கிறியான்றதுதான் கதை அப்படின்னு. என்ன ஃபர்ஸ்ட் வைக்கிறியா, என்ன எனக்கு முதலிடம் கொடுக்குறியா அப்படின்றது தான் அவர் சொல்றாரு. அப்படி செஞ்சாதான் அவன் எனக்கு
சீஷன், அவன் எனக்கு விசுவாசி, அவன் என்னுடைய பிள்ளையா இருப்பான் அப்படின்றத சொல்றாரு. ஒருத்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே உட்காந்து ஒரு கணக்கு போடுவான். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் போதே நீ ஒரு கணக்கு போட்டு இவரை ஃபாலோ பண்றோம், இனி நாம விக்கிரகத்துக்கு படிச்சது சாப்பிடக்கூடாது, விக்கிரகத்தை வணங்கக்கூடாது, வேற கோயில்களுக்கு போகக்கூடாது, அந்த தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தான் வணங்கணும்ன்ற எண்ணம் உனக்கு வரணும். பாருங்க, ஒரு ராஜா ராஜா கிட்ட சண்டை போடும் போது அந்த ராஜா கிட்ட 20,000 ஆளுகிறான், இந்த ராஜா கிட்ட 10,000 பேர் தான் இருக்கிறான். இந்த 10,000 பேர் அந்த 20,000 பேர்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? முடியாது, தோத்துரும். ஏன்னா இவன் 10,000, அவன் 20,000. இப்ப இந்த 10,000 அவன் ஒரு ஆளுக்கு 2 ஆள் சமம் ஆகும். 20,000 பேர் அங்க படையில இருக்கிறான், இந்த படையில 10,000 பேர் இருக்கிறான். அப்ப அவன் ஒரு ஆள், இவன் ஒரு ஆள், அவன் 2 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிச்சா ஈஸி அடிச்சிடலாம். அப்ப இந்த ராஜா என்ன பண்றான், உட்காந்து ஒரு ஆலோசனை பண்றான். அவன் 20,000 பேரோட வரான், நம்ம 10,000 பேர் வச்சுக்கிறோம், கண்டிப்பா தோத்துருவோம். இப்படி தோத்து மொக்க வாங்குறத விட முதல்ல சொல்லு, சார் என்கிட்ட ஆள் கொஞ்சம் கம்மியாகுது, சேர்ந்த பிறகு சண்டை வச்சுக்கலாம், இப்போ சமாதானம் சொல்லிடு அப்படின்னு ஆள் அனுப்புவான். புரியுதா அவனுக்கு? தோத்து மொக்க வாங்கின்னு வர்றதை விட, இல்ல அவன் கையில கொத்தடிமையா மாற்றுறதை விட முன்கூட்டியே என்ன பண்ணிடுறான், சமாதானம். அந்த மாதிரி தான்டா ஒருத்த என்ன பின்பற்றனா முதல்ல யோசிச்சுக்கோ. அவர் பின்னால போறனா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அந்த கட்டளையை கடைபிடிக்கணும், அவர் சொல்றதை மதிக்கணும். அப்படி மதிச்சா அவர்கிட்ட இருக்கிற நன்மைகளை பெற முடியும். இந்த அர்த்தத்தை சொல்றார். ஏதோ வந்தேன் சார், ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்தார், ஞானஸ்தானம் கொடுக்கும் போது எல்லாம் நிறைய பேர் கொடுத்தா ஒருத்தர் எடுத்தார் கூடாது. நீங்க எதுக்காக எடுக்கிறீங்கன்னா, என் குழந்தை குணமாயிடுச்சு சார், அதனால. ஏய், குழந்தை குணமாயிடுச்சுன்னு எடுத்துட்டியா? இது மனம் திரும்பி எடுக்கிற ஞானஸ்தானம்பா, பாவ மன்னிப்புக்கு என்று எடுக்கிற ஞானஸ்தானம். நீனா குழந்தை குணமாயிடுச்சுன்னு எடுக்கிற நீ. கட்சியில அவரு திருந்தவே இல்லை. அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்து 1 வாரம் 2 வாரம் நல்லா இருந்தாரு, அப்புறம் குடி குடி குடி. அப்ப ஏன் இவர் குடிக்க ஆரம்பிச்சு ஞானஸ்தானத்தை? அவர் எடுத்த ஞானஸ்தானமே வேற, குழந்தை குணமாயிடுச்சுன்னு எடுத்துக்கிறாரு அவரு, அதனாலதான் கூடி. உண்மையிலே மனம் திரும்பி எடுக்கணும், அதான் ஞானஸ்தானம், அதான் ஞானஸ்தானம். அப்ப அவர் எடுத்தது எதுக்காக? இன்னொருத்தர் வந்தார் பாருங்க, ஞானஸ்தானம் கொடுத்தா அவரு. எதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க கேட்டாக்கா, சார் எனக்கு ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்தாரு சார். என்ன கொடுத்தாரு? நல்ல வேலைக்காகவா ஞானஸ்தானம் எடுத்த? ஆனா அது வேலை ஞானஸ்தானம், இது குழந்தை ஞானஸ்தானம். எல்லாம் பாவம் மன்னிப்புன்ற ஞானஸ்தானம் இல்லை, எல்லாம் எப்படி என்னன்னா இந்த பொருத்தனை ஆண்டவர் செஞ்சார் சார், அதனால எடுத்துக்கிறார். இது பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்தது என்னன்னா, நான் மனம் திரும்பி எடுக்கிறது தான் ஞானஸ்தானம். இனி வேற எந்த கடவுளையும் வணங்க போறதில்ல, இவரே என் தேவன் என்று சொல்லி எடுக்கிறது தான் ஞானஸ்தானம். இனி தீமைகளை வெறுத்து நன்மைகளை பற்றி கொள்வென்று நினைச்சு சொல்லி அறிக்கையிட்டு எடுக்கிறது தான் ஞானஸ்தானம். குழந்தை குணமாயிடுச்சு, பொருத்தனை பண்ணியிருந்தேன், வேலை கட்சிச்சு, அது கை கூடி வந்துச்சு, அதுக்காக எடுத்துக்கினேன், இந்த கதெல்லாம் சொல்லி எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தினா உனக்கு உண்மையான மனம் திரும்புதல் இல்லாத எடுக்கிறதுனால அதுவும் வாழ்க்கையில பிரயோஜனம் படவே படாது. அல்லேலூயா. சொல்ற அடுத்தது வாசம். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களில் எவனாகிலும் உனக்குரியதை நீ வெறுக்க, என்னத்த வெறுக்க சொல்றாரு அவரு? காலையில உன் தூக்கத்தையே விரும்பினா தரித்திரமாகும். தூங்கி தூங்கி விழுந்தினா என்ன ஆகும்? தரித்திரம் தான், தரித்திரம் தான். தூங்கிக்கினே இருந்தா. 2வது செல்லையே பார்த்திருந்தா தரித்திரமாக. 3வது டிவியே பார்த்திருந்தா தரித்திரமாய். இப்போ உன்னை எதையும் செயல்பட விடாதது. நல்லா பார்த்துங்க, உன்னை எந்த வேலையும் செய்ய விடாதது. டிவியே பார்த்துருந்தீங்கன்னா உன் மூளை மாறிடும், மங்கிடும். செல்லையே பார்த்துருந்தா நேரம் போயிடும். யோசனை பண்ணி தூங்கிக்கினே இருந்தா தரித்திரம் தான், உன்னால வேலை செய்ய முடியாது, சோம்பல். அப்ப அதனால்தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அந்த வசனம் பாருங்க, 33. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சிஷ்யனாய் இருக்கவே மாட்டான். காதுகிறவன் கேளு. இப்ப என்ன தேவைன்னா, கொஞ்சம் தூக்கத்தை ஒதுக்கி போய் ஜபம் பண்ணு. குழந்தை பெற்றவங்க காலையில குழந்தை நடு ராத்திரியில கூட அழுவுது, எழுந்துக்கிறியா இல்லையாம்மா? என்னத்துக்கு எழுந்துக்கிற? அது குழந்தை, அது ஒரு உயிர், அதை நேசிக்கிற. அதை நேசிக்கிறதுனால தான் தூக்கம் வருது, அப்புறம் கத்து, காலையில ஏந்து கத்து அப்படின்னு நான் சொல்றோமா? என்னதான் நம்மளுக்கு அப்படியே டயர்டா இருந்தா கூட, அச்சி போட்ட மாதிரி உடம்பு இருந்தா கூட, அந்த குழந்தை கத்துற சத்தத்தை கேட்டு ஏந்து தட்டி தடி ஒரு அப்படியே தூக்கத்தையாவது கூட சேர்த்து பிடிச்சிக்கும். என்னம்மா? ஏன் அந்த குழந்தை வருது? அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வேணா உன் தூக்கத்தை கழிச்சு அப்படி ஏந்து செயல்படுறேன்னும் போது தேவனுக்கு நீ அந்த முக்கியத்துவம் கொடுத்துப்பாரு. காலையில தூங்காம ஜபம் ஏந்து பண்ணிப்பாரு, நைட்ல ஜபம் பண்ணிப்பாரு. நிச்சயமா உனக்கு ஒரு பெரிய விடிவு காலம் வரும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார்.
அப்ப நம்மளுக்கு ஒரு சோதனை வருதுன்னா எழுந்து ஜெபம் பண்ணணும். அதான் பைபிள் படிக்கணும், கடவுளை தேடணும், கடவுளுக்கு ஒரு காணிக்கையெல்லாம் கொடுத்து அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது கடவுள் உன்னை நல்லா வைப்பார், உன் குடும்பத்தை நல்லா வைப்பார், நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப. காது இருக்கிறவன் கேளு.